சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி நடித்து வருவதுடன் பொது வெளிகளிலும் சிறப்பாக செயல்பட்டுட்டு வரார். அடுத்தடுத்த பொது நிகழ்ச்சிகளில் ரஜினியை பார்க்க முடியுது. 70 வயதுகளில் உள்ள ரஜினிகாந்தோட சுறுசுறுப்பு அவரது ரசிகர்களுக்கும் உத்வேகத்தை கொடுத்து வருது. இந்நிலையில் அவருக்கு அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து இன்றைய தினம் அவர் அயோத்திக்கு புறப்பட்டு சென்றார். சில தினங்களுக்கு முன்பு அவருக்கு இந்த விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பிதை நேரில் வந்து வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புறப்பட்டு சென்றார். முன்னதாக அவர் வீட்டிலிருந்து காரில் புறப்பட்டு சென்ற ரஜினிகாந்த் காரில் இருந்தபடியே செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த ரஜினிகாந்த் இந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத முக்கியமான நாள் என்று தெரிவிச்சிருக்கார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்திய அளவில் ஏராளமான திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட திறப்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட இருக்கு. பிற்பகல் கோயிலோட கருவறையில் மூலவரான குழந்தை ராமர் சிலை வைக்கப்பட இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்திய அளவில் திரையுலக பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், விளையாட்டுத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிரஞ்சீவி உள்ளிட்ட நடிகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைய தினம் அயோத்திக்கு புறப்பட்டு சென்றிருக்கார். சில தினங்களுக்கு முன்பு அவரை வீட்டில் சந்தித்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர நிர்வாகிகள் அவருக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கினாங்க. இந்நிலையில் இன்றைய தினம் சென்னை விமான நிலையத்திலிருந்து ரஜினிகாந்த் அயோத்திக்கு புறப்பட்டு சென்றிருக்கார். முன்னதாக வீட்டிலிருந்து புறப்பட்ட ரஜினிகாந்த் காரில் இருந்தபடியே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ராம ஜென்ம பூமிக்கு செல்வதில் மிக்க மகிழ்ச்சி என்று குறிப்பிட்ட ரஜினிகாந்த் மக்களின் நீண்ட நாள் கனவு தற்போது நிறைவேறி உள்ளதாகவும் இந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத முக்கியமான நாள் என்றும் தெரிவிச்சிருக்கார். 500 ஆண்டுகளுக்கு மேல் நடத்தப்பட்டு வென்ற இந்த பிரச்சனையால உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்ததையும் ரஜினிகாந்த் சுட்டிக்காட்டியிருக்கார். முன்னதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அயோத்திக்கு சென்றிருந்தார் ரஜினிகாந்த். அப்போது அவர் ராமர் கோயிலோட வடிவமைப்பு குறித்து மொத்தத்தையும் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பேசி அது மொத்தத்தையும் ரசிகர்களுக்கு வெகுவாக கவர்ற விதமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் மீண்டும் திறப்பு விழாவிற்கு சென்றிருக்கிறதுனால அவருடன் அவரோட மனைவி லதா ரஜினிகாந்த், அவரது பேரன்கள் யாத்ரா லிங்கா மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோரும் புறப்பட்டு சென்றிருக்காங்க. நாடு முழுவதும் இருந்து முக்கிய பிரமுகர்கள் அயோத்திக்கு வருவதனால அயோத்தி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதையும் அங்கே ரஜினிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் சென்றதையும் எந்த மாதிரி பார்க்குறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.